Hi, I am Manmita, a cost accountant. We have with us CA Aishwarya Ramesh, a chartered accountant and partner in My Career Point. இன்னைக்கு வந்து நம்ம 11th and 12th இருந்து ஒரு CA கோர்ஸ் எப்படி பண்ண போறோம்ன்றது தெரிஞ்சுக்க போறோம். 10th முடிச்சதுக்கு அப்புறமா CA கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு ரெஜிஸ்டர்? 10th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சிஏ கோர்ஸ் படிக்கலாம். சிஏ கோர்ஸ் அப்படின்னு நாம் சொல்கிறது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, பட்டய கணக்காளர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை பற்றி தான் பேசுகிறோம். இது வந்து காமனாக சொல்கிறது ஆடிட்டருக்கான படிப்பு அப்படின்னு நாம் வந்து சொசைட்டியில் சொல்கிறாங்க. முன்ன காலத்தில் வந்து +2 முடிச்சக்கப்புறம் தான் வந்து சிஏ படிக்க முடியும். இப்போ அப்படி கிடையாது. 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் எழுதி மார்க் ஷீட் உங்களுக்கு வந்திருந்ததுன்னா நீங்கள் மெட்ரிக் சிலபஸாக இருக்கலாம், இல்லாட்டி சிபிஎஸ்சி சிலபஸ், எந்த சிலபஸில் வேணாலும் படிச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 10th முடிச்சக்கப்புறம் எலிஜிபிள் தான். ஸோ இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறவங்க வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, ICAI அப்படிங்கிற ஒரு பாடி தான் வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ அவங்களோட போர்ட்டலில் நீங்கள் ஆன்லைனில் அவங்களோட 10th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வீட்டுக்கு டெலிவர் ஆகிடும். ஸோ அவங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து +1 அண்ட் +2 சேர்த்த மாதிரி அவங்க சிஏக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போது சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கிற பசங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஒரு சயின்ஸுங்கிற சப்ஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்குது. ஸோ சில குழந்தைங்களுக்கு ஃபினான்ஸில், பட்ஜெட்டிங் பண்ணுறதுல, அதே மாதிரி இங்கிலீஷில், இல்லை லா படிப்பாங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நேச்சுரலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நல்ல நம்பர் சென்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் +1 +2 காமர்ஸ் ஸ்ட்ரீம் ஒரு நல்ல செலெக்ஷன். அதே மாதிரி அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியை ஒரு கெரியராக பர்சியூ பண்ணுறதுக்குமே ஒரு நல்ல ஆப்ஷன். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸில் என்னென்ன லெவல்ஸ் இருக்குது அண்ட் ஃபர்ஸ்ட் லெவல் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க மேம்? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியில் 3 லெவல்ஸ் இருக்குது. ஃபவுண்டேஷன் ஒன்று, இன்டர்மீடியட் ஒன்று, அதே மாதிரி ஃபைனல். இப்போ ஸ்கூல்லேருந்தே ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிக்கிற பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் தான் படிப்பாங்க. அது வந்து ஃபவுண்டேஷன் லெவல். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் லெவலில் சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அக்கௌண்டன்சி ஒன்று, எக்கனாமிக்ஸ் படிப்பாங்க, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் லா படிப்பாங்க, அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அது வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் கலந்த ஒரு பேப்பர். இந்த 4 பேப்பர்ஸ் தான் படிப்பாங்க. அக்கௌண்டன்சிங்கிற சப்ஜெக்ட்ல வந்து +1 +2 இருக்கிற டாபிக்ஸ் அது எல்லாமே வந்து 95% அவங்களுக்கு மேட்ச் ஆகிடும். ஸோ நம்ம கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக அவங்க எப்படி யோசிக்கணும் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணிங்கிறது தான் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுப்போம். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபர்ஸ்ட் லெவலில். அதே மாதிரி மேத்ஸ் படிக்காத சில பசங்க இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபியர் ஃபேக்டர், ஒரு பயம் இருக்குது, நம்மளால் போட முடியுமா முடியாதாங்கிறது. ஸோ மேக்ஸுங்கிறது நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியில் உங்களோட அக்யூரசி, ஸ்பீடு, நம்பர்ஸை நீங்கள் எப்படி வந்து ரீட் பண்ணுறீங்கிறது தான் செக் பண்ணுறாங்க. ஸோ அது தகுந்த மாதிரி தான் MCQ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது இருக்குது. அது இல்லாமல் பிஸ்னஸ் லா இருக்குது. ஸோ நம்மளுக்கு பேசிக்கான லா, நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம், ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம்னா அது கீழே என்ன படிக்க போகிறோங்கிறது தான் அந்த ஃபவுண்டேஷன் லெவலில் இருக்குது. எக்கனாமிக்ஸும் எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே கண்டிப்பாக மெட்ரிக் சிபிஎஸ்சியில் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற சாப்டர்ஸ் தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸில் படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் தான் ஃபவுண்டேஷனில் இருக்கிறதுனால +1 +2 ஸ்டூடெண்ட்ஸால் ஈஸியாக அவங்களால ரிலேட் பண்ணி படிக்க முடியும். ஸோ 10th அப்புறம் எடுத்து படிக்கிறதுனால இந்த சப்ஜெக்ட்ஸையும் சரி, இந்த கோர்ஸையும் சரி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பசங்க படிப்பாங்க. சிஏ கோர்ஸு +1 +2 டைமில் படிக்கும்போது அவங்க எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகுமா? டைம் மேனேஜ் பண்ண முடியுமா ஸ்டூடெண்ட்ஸ்னால மேம்? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, +1 +2 படிக்கிறப்பவே நம்மளுக்கு சப்ஜெக்ட்ஸே புதுசு, காமர்ஸ் புதுசு, அக்கௌண்ட்ஸ் புதுசு, பிஸ்னஸ் ஸ்டடீஸ் புதுசு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நாங்கள் சிஏக்கும் இன்ட்ரடியூஸ் ஆனால் எங்களால் டைம் மேனேஜ் பண்ண முடியுமா, இது எங்களோட போர்டு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷனை அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஸோ நாம் வந்து +1 +2 படிக்கிறப்பவே இந்த சிஏ ஃபவுண்டேஷனோட சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கிறப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸால் ஒரு 3 to 4 monthsலேயே அவங்க எவ்வளோ அழகாக போர்டு எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க, ஷேப் அப் ஆகிறாங்கங்கிறது ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களால கண்டிப்பாக பார்க்க முடியும். அதே மாதிரி சயின்ஸ் படிக்கிற பசங்க IIT எல்லாமே பேரலாக தான் வந்து மேனேஜ் பண்ணி பண்ணுறாங்க. நாம் மை கெரியர் பாயிண்ட்ல அந்த ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக தான் ஜூனியர் சாம்ப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து வீக்லியே நாம் ஒரு 4 hours ஆஃப் கமிட்மெண்ட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் தான் எதிர்பார்க்குறோம் கிளாஸை பொறுத்த மட்டும். ஸோ 9:30 to 1:30 வரைக்கும் எவ்ரி சண்டே
இங்கே வந்து நம்மளோட ப்ரெமிசஸ்ல இந்த ப்ரோக்ராம் ரன் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கோச்சிங் கொடுக்குறப்ப அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த விதமான ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டடீஸையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் சண்டேஸ் மட்டும் ஒரு 4 hours கிளாஸ் கொடுக்கறதுனால அந்த என்டையர் வீக் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, வீக் டேஸும். ஸோ அவங்களால ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸையும் பேலன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சிஏ ப்ரிப்பரேஷனையும் ப்ரெஷர் இல்லாமல் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரு ஃபேஸ்டு மேனரில் 2 years அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஜூனியர் சாம்ப் கிளாஸஸ் வந்து எங்கே நடக்க போகுது அண்ட் என்னென்ன மோட்ஸில் இதெல்லாம் நடக்க போகுது? ஜூனியர் சாம்ப் ப்ரோக்ராம் வந்துட்டு ஜூன் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எவ்ரி சண்டே 9:30 to 1:30. இது வந்து ஃபிசிக்கல் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ மை கெரியர் பாயிண்டோட கீழ்பாக் ப்ரொமிசஸ்லையும் பள்ளிக்கரணையில் ஒரு பிரான்ச்லேயும் இந்த கிளாஸ் நடக்க போகுது. ஸோ கிளாஸஸ் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ், கம்பெனி செக்ரட்டரிஸ், பெரிய பெரிய கார்பரேட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து கிளாஸ் எடுக்க போகிறாங்க. டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப புதுசு. அதனால இன்ட்ரோடக்டரி ஃபேஸ்லேருந்து பேசிக் டெஸ்டிங் மாடல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த 2 years முடிக்கிறப்ப அவங்களுக்கு அந்த சிஏ எக்ஸாம் லெவலுக்கான டெஸ்டிங் வரைக்குமே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைசேஷன் காமிச்சிருவோம் அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட. இப்போ சென்னையில் நீங்கள் இல்லை, வேறு ஏதோ ஒரு பிளேஸில் இருக்கீங்க, எப்படி வந்து இந்த ஜூனியர் சாம்ப் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இதே ப்ரோக்ராம் சாட்டர்டே அண்ட் சண்டே ஜூம் வழியாக ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் கிளாஸஸ், ரெக்கார்ட் செஷன்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து டியூட்டர் இருப்பாங்க, நீங்கள் வந்து லைவாகவே அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி இந்த சப்ஜெக்ட்ஸை கற்றுக்கலாம். அது ஈவினிங் 6:30 to 8:30, 4 hours. அதே 4 hours சாட்டர்டே ஈவினிங் 2 hours, சண்டே 2 hours பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ மீதி ஊரில் இருக்கிறவங்க வந்து தாராளமாக இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இன் அண்ட் அரவுண்ட் சென்னை இருக்கிறவங்க பள்ளிக்கரணையிலையோ இல்லாட்டி கீழ்பாக்லையோ அப்ரோச் பண்ணி ஜூனியர் சாம்ப் ப்ரோக்ராமில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஜூனியர் சாம்ப் வந்து இப்போ நம்ம எம்சிபி ப்ரிமைசஸில் பண்ண போகிறோம். இதே ப்ரோக்ராம் நம்ம ஸ்கூலில் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர்? ஜூனியர் சாம்புங்கிறது வந்து மை கெரியர் பாயிண்டோட கீழ்பாக் பள்ளிக்கரணை ப்ரெமிசஸில் நடக்குது. இந்த மாதிரி பிரின்சிபல்ஸோ டீச்சர்ஸோ ஸோ உங்களோட காமர்ஸ் அட்மிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்களும் இது வந்து பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பவர் பேக்டு காமர்ஸ் ப்ரோக்ராம் பிபிசிபிங்கிறது மை கெரியர் பாயிண்டோட ஒரு சிக்னேச்சர் ப்ரோக்ராம். இதில் நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா 9th standard 10th standard படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே சேர்த்த மாதிரி ஓரியன்டேஷன் நாம் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அவங்க எதுக்காக காமர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கலாம், ஃபினான்ஸில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி டேட்டில் இருக்குது, எல்லாமே வந்து என்னோட பார்ட்னர் சிஏ தாமோதரம், ஃபவுண்டர் ஆஃப் மை கெரியர் பாயிண்ட், அண்ட் மை செல்ஃப் சிஏ ஐஸ்வர்யா ரமேஷ், 2 பேருமே நேரில் பேரண்ட்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் மீட் பண்ணி அவங்களுக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ஸை நாங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த கண்டினியூஸாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து +1 +2ல் இந்த குரூப் எடுக்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டியும் வருது. அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியை ஒரு ஆப்ஷனாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பவர் பேக்ட் காமர்ஸ் ப்ரோக்ராமில் அவங்களுக்கு ஜூனியர் சாம்போட கிளாஸஸ், ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல் பேஸ் பண்ணி சிஏவோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஸ்கூலோட டைமிங்ஸ்லேயே நாம் வந்து ஃபேக்கல்ட்டியை அனுப்பி கிளாஸஸும் நாம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் காமர்ஸ் லேபுங்கிற ஆஸ்பெக்டும் அவங்களுக்கு வந்து நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை ஒரு ஆஸ்பெக்டாக படிக்கிறாங்க பசங்க. ஸோ இது வந்து ஒரு ஜிஎஸ்டி போர்ட்டல் உள்ளார போயிட்டு அவங்க எப்படி அதை அப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்டு வந்து கொடுத்தோன்னா அவங்க அந்த சப்ஜெக்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஜூனியர் சாம்போட எக்ஸ்டென்ஷன். ஸ்கூல் உள்ளாரே இன்ஹவுஸாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினைக்கிற பிரின்சிபலோ டீச்சர்ஸோ எனி மேனேஜ்மெண்ட் கேன் ஆல்வேஸ் அப்ரோச்சஸ். நம்ம கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து +1 +2ஓட கைடன்ஸ் அலாங் வித் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான கைடன்ஸ் ப்ளஸ் காமர்ஸ் லேபோடவே மை கெரியர் பாயிண்ட் இஸ் ஆஃபரிங். ஜென்ரலாக சிஏ சூஸ் பண்ணுறவங்க பிகாம் முடிச்சுட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ ஜூனியர் சாம்ப் வழியே போனால் அவங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குமா? நம்ம சிஏ அப்படின்னு சொல்கிறப்போ இதுக்கு வந்து ஒரு தனித்துவம் இருக்குது. 2-3 விதமாக இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இப்போது +1 +2லேயே அவங்க ஜூனியர் சாம்ப் ரூட்டில் வந்து பண்ணுறப்ப அந்த குழந்தை வந்து 3.5 years +2 முடிச்சுட்டு 3 வருஷத்துலேயே ஆடிட்டர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைக்கு கிடைக்கிது. இந்த மோடில் பண்ணுறப்போ சிஏ ஃபோக்கஸோட பசங்க படிக்கிறாங்க.
பிகாம் இல்லாட்டி வேற எந்த ஒரு யூஜி டிகிரி நீங்கள் பண்ணுறதா இருந்தாலுமே கரஸ்பாண்டன்ஸில் பசங்க படிக்கணும். ஸோ அப்போ வந்து 3 வருஷத்தில் நாம் +2 இருந்து சிஏவை முடிக்கலாம். இல்லை நாங்கள் +2 முடிச்சுட்டு காலேஜ் சேர போகிறோம், ரெகுலர் காலேஜ் சேர போகிறோங்கிற பசங்க ஃபவுண்டேஷன் முடிக்கலாம், செகண்ட் லெவல் இன்டர்மீடியட் முடிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆடிட்டர் கிட்ட போகணும். ரெகுலரில் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம ஆடிட்டர் ஆஃபீஸ் போக முடியாது. அதனால வந்து 3 இயர்ஸ் யூஜி முடிச்சக்கப்புறம் தான் அவங்க ஆடிட்டர் ஆஃபீஸ் போக முடியும். அந்த மாதிரி ரூட்ல போறப்ப +2லேருந்து அந்த அவங்களுக்கு மினிமம் 5.5 வருஷமாவது ஆயிடும் அதை கோர்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ரூட் வந்து 3.5, செகண்ட் ரூட் வந்து 5.5. இதுவும் இல்லை நாங்கள் யூஜி முடிச்சக்கப்புறம் தான் இந்த கோர்ஸ் உள்ளாரையே வரப்போகிறோம் அப்படிங்கிற பசங்களுக்கு மினிமம் +2 +3 யூஜி கம்ப்ளீட் பண்ண அதில் இருந்து ஒரு 3.5 இயர்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ 6.5 to 7 இயர்ஸ் மினிமம் யூஜி முடிச்சுட்டு வர்ற பசங்க அந்த டைம் வந்து எடுத்துக்கணும். ஸோ கோர்ஸை நீங்கள் எப்போ சூஸ் பண்ணுறீங்க, எப்போ ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறீங்கிற ஒரு டெசிஷன் தான் உங்களோட சக்ஸஸ் 3.5லையா இல்லை 5.5லையா இல்லாட்டி 6 to 7 இயர்ஸ்லையாங்கிறது டிட்டர்மைன் பண்ணும். அதுக்காக தான் நாம் இந்த அவேர்னஸ் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை ஏர்லியாகவே ஜூனியர் சாம்ப் வழியாக உள்ளார எடுத்துகிட்டு வந்து சிஏ படிக்க சொல்கிறோம். சிஏன்றது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இதுக்கான வேல்யூ பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி வந்து ஒரு எவர் கிரீன் கோர்ஸ். ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் 1949 ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியாக ஃபார்ம் பண்ணோம். நாம் இதை வந்து இன்னும் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரீசெண்டாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஆர்டிக்கலில் ஒரு வருஷமுமே 44 லட்சம் பசங்க வந்து அக்ராஸ் இந்தியா ஒரு யூஜி கிராஜுவேஷன் ஸ்பெசிஃபிக்காக பிகாம் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஆனால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 April 2025 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பப்ளிஷ் பண்ணதில் 4,23,000 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு நார்மலான ஒரு கோர்ஸ் படிக்கிறப்ப நீங்கள் போட்டி போட வேண்டியது வருஷத்துக்கே 44 லட்சம் பேரோட நாம் வந்து கம்பேரிட்டிவாக நாம் வந்து கம்பீட் பண்ணணும். அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நம்மளுக்கு மார்க்கெட்லேயும் எதிர்பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு யூனிக்கான கோர்ஸ் எடுத்து படிக்கிறப்ப ஒரு 4,20,000 பீப்புள் தான் அக்ராஸ் இந்தியாவே இருக்காங்கங்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வேல்யூ நம்மளுக்கு புரியும், அதுக்கான டிமாண்ட் எதுக்காக இவ்வளோ இருக்குங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ நரேந்திர மோடி சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் பில்லர்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறத அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லி அதுக்கான இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கோர்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது நீங்கள் எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க, அவேர்னஸ் எடுத்துக்கிறீங்க, டீச்சர்ஸும் சரி, பிரின்சிபல்ஸும் சரி, பேரண்ட்ஸும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய புரிதல் தான் இதில் உங்களுக்கான ஒரு சக்ஸஸை கண்டிப்பாக கொடுக்கும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் இந்தியாவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்? இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா தான் உங்களுக்கு இந்த டிகிரி வந்து கான்ஃபர் பண்ண போகிறாங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு அக்கௌண்டிங் பாடி ஹெட் இருக்கிற மாதிரி எல்லா கண்ட்ரீஸுக்குமே அவங்களுக்கு ஒரு அக்கௌண்டிங் பாடி இருக்குது. ஸோ ஐசிஐக்கு வந்து மியூச்சுவலி ரெகக்னிஷன் அக்ரிமெண்ட்ஸ் MRA அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சில கண்ட்ரீஸோட சைன் அப் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்திரேலியாவோட இருக்குது. ஸோ அவங்க வந்து சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட் CPAங்கிற பாடி. இப்போ நீங்கள் இந்தியாவில் CA முடிச்சிருக்கீங்க, ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகணும்னு நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சிங்கிள் பேப்பர் எழுதினா போதும், நீங்கள் வந்து அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதே மாதிரி நீங்கள் US போகணுன்னா US CPA கம்ப்ளீட் பண்ணணுன்னா 3 பேப்பர்ஸ் எழுதணும். யூகேல ACCA பாடி கீழே நீங்கள் வந்து அக்ரெடிட்டேஷன் வாங்கணுன்னா உங்களுக்கு ஒரு 4 பேப்பர்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ராங் நோஷன் என்ன அப்படின்னா இந்தியாவில் CA கம்ப்ளீட் பண்ணிட்டா ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு இந்தியா அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குளோபல் பிளிச் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் எந்த ஜாகிரபிக்கல் லொக்கேஷனுக்கு வேணாலும் நீங்கள் வந்து நாளைக்கு மூவ் ஆகிட்டு அங்கே அந்த எந்த ஸ்டாச்சுட்டரி பாடி இருக்கோ அது கீழே 1 or 2 பேப்பர்ஸ் நம்மளுக்கு MRA கீழே என்ன சொல்கிறாங்களோ அதை எழுதிட்டோம்னா நம்ம அந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி நம்மளை அடாப்ட் ஆகிக்கலாம். ஒரு CA ஆனதுக்கு அப்புறம் எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம ஒர்க் பண்ணலாம்? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார், பேங்கிங் செக்டார், இன்வெஸ்ட்மெண்ட், அட்வைசரி, இல்லாட்டி நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆண்டர்ப்ரனர் ஆகணும், இல்லாட்டி எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ் பண்ணணும்,
இல்லாட்டி கம்ப்யூட்டர்ஸில் நல்ல நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறப்ப கம்ப்யூட்டர்ஸ் ப்ளஸ் ஆடிட்டிங் சேர்த்த மாதிரி ஒரு ஃபீல்டு. இந்த மாதிரி எல்லா அவென்யூஸ்க்கான ஓப்பனிங்ஸும் உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்துடும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா எங்கெல்லாம் மணியோட ஃப்ளோ இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையுமே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்கான நெசசிட்டி கண்டிப்பாக உண்டு. ஸோ அதே மாதிரி இது 2 விதமாக பார்க்கலாம். நாம் வந்து சொந்தமாக ஒரு ஆஃபீஸ் போட்டு நாமளே கிளையண்ட் எடுத்து பார்க்குறோன்னா நீங்கள் ப்ராக்டிஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லையா, ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி, ஒரு கார்ப்பரேட் உள்ளார நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கீங்கிறது அர்த்தம். ஸோ நீங்கள் இதர் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கலாம், இல்லாட்டி சொந்தமாக உங்கள் ஃபர்மில் நீங்கள் பார்ட்னராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். சிஏ கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மை கெரியர் பாயிண்ட் அகாடமி கீழ்பாக்லையும் பள்ளிக்கரணையில் ஒரு பிரான்ச்லையும் இருக்குது. ஸோ நாங்கள் எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே ஃப்ளாஷ் பண்ணியிருக்கோம், மொபைல் நம்பர். ஸோ நீங்கள் அதில் ரீச் பண்ணிவிட்டு எங்களை ஸ்பெசிஃபிக்காக வந்து மீட் பண்ணலாம். நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பேரண்ட்டையும் எதர் ஆன்லைன் இல்லாட்டி ஆஃப்லைன் வந்து 1-to-1 கவுன்சிலிங் கொடுத்துட்டு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தான் ஸ்டூடெண்ட்ஸாக நாங்கள் அட்மிட் பண்ணுறோம். ஸோ வேறு எந்த டீட்டெயில்ஸ் சிஏ கோர்ஸை பற்றியோ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பற்றியோ இல்லை ப்ரிப்பரேஷனை பற்றியோ நீங்கள் கேட்கணுன்னா கீழே ஃப்ளாஷ் ஆகிற வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தாராளமாக ரீச் பண்ணலாம்.